6 குறள் எண் 6. கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. யான் தலைவரை கண்டது ஒரு நாள் தான். அதனால் எழுந்த அலரானது திங்களை பாம்பு கொண்டார் போல எவ்விடத்தும் எவராலும் பேசப்படுவதாயிற்று. நாங்கள் ஒரு நாள் தான் பார்த்து பேசணும், உடனே அது மூக்கு கண்ணு காதெல்லாம் வச்சு எல்லாரும் பேச தொடங்கி விட்டார்கள். யான் தலைவரை கண்டது ஒரு நாள் தான். கண்டது மண்ணும் ஒரு நாள். யான் தலைவரை கண்டது ஒரு நாள் தான். திங்களை பாம்பு கொண்டதை போல அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. அதனால் எழுந்த அலரானது திங்களை பாம்பு கொண்டார் போன்றது, எவ்விடத்தும் எவராலும் பேசப்படுவதாயிற்று. இங்க ஒரு கருத்து, இந்த கிரகணம் பிடிக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க. சந்திர கிரகணம், சூரிய கிரகணம். நம்ம ஆளுக சில பேர் கேள்வி கேட்பானுங்க. நான் ஏற்கனவே ஒரு முறை இதை சொல்லி இருக்கிறேன். பஞ்சாங்கத்தை ஆறா கண்டுபிடிச்சால தமிழர் தாண்டா கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு என்ன திருக்குறள் மட்டும் ஆதாரம் இல்லை, சங்க இலக்கியங்கள்லயும் ஆதாரம் நிறைய இருக்கு. அகநானூறு 114, 317, 313, நற்றிணையில 128, 377, குறுந்தொகையில 395, கலித்தொகையில 15, பரிபாடல்ல 11, திருக்குறள்ல 1146. இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க குறள் திங்களை பாம்பு கொண்டற்று. பஞ்சாங்கம் எப்ப வருது? இந்த ஜனவரிலே வந்துருது. சித்திரையிலிருந்து போட வேண்டிய பஞ்சாங்கத்தை சித்திரையிலிருந்து அடுத்த சித்திரை, இப்ப நம்ம ஜனவரில பேசுறோம். தை மாதம் வரல, மார்கழி தான் இருக்கு. தை மாசி பங்குனி அடுத்து சித்திரை வரப்போகிறது. இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி வரைக்கும் உள்ள 12 மாதத்திற்கு எந்தெந்த நாளில் எப்படி பருவமழை பொழியும் என்று அவன் போடுகிறான். பஞ்சாங்கத்துல இருக்கு. என்னைக்கு சந்திர கிரகணம், என்னைக்கு சூரிய கிரகணம் எப்படி அவன் கண்டுபிடிக்கிறான்? அவன் எப்படிப்பட்ட விஞ்ஞானி? இதுக்கு பல கோடி ரூபாய் ஊதியம் கொடுத்து ஆள் வச்சிருக்கிறான். எப்ப மழை வரும் அவன் சொல்றான். மிதமான மழை பொழியும், வந்தாலும் வரும், வராட்டியும். அதை நான் தாழ்மையாக சொல்லவில்லை, குறைவாக சொல்லுகிறேன் என்று கருதாதீர்கள். அது கூட பொய்த்து விடுகிறது. ஆனால் பஞ்சாங்கத்தில் உள்ளது. இப்பொழுது ஆணி மாதத்தின் போது கற்போட்டம் வரும். இது கற்போட்டம் என்பார்கள். நம்முடைய கிராமத்திலே இருப்போர் பஞ்சாங்கத்தை பார்க்காமலே சொல்லுவார்கள். என்ன இந்த நேரத்துல போய் இப்படி மழை வர மாதிரி இருக்குது, என்ன மழை இல்லை, அது கற்போட்டம் என்பார்கள். ஐப்பசி கார்த்திகையிலே அடைமழை பொழிய போகிறதுக்கான முன்னோட்டம் என்று சொல்வார்கள். நம்புறவங்க நம்பாதவங்க போங்க, அதை பத்தியே நமக்கு பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிறத சொல்றோம், அவ்வளவுதான். இருக்கு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் மெய்யுணர்தல் 36வது அதிகாரம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற அடிப்படையிலே பஞ்சாங்கத்துல இதெல்லாம் சொல்லி இருக்கான். கிரகணம்னு சொல்லிவிட்டான். திங்களை பாம்பு கொண்டற்று என்கிட்டு சொல்லுகிறான் திருவள்ளுவர். 2.5 மணித்துளிகள் இருக்கின்றன. முழு நிலா நாளில்தான் கிரகணம் நிகழும். களவொழுக்கத்தில் ஈடுபட்ட தலைவன் இடையீடுகளாலும் அல்லகுறியாலும் தலைவியை காணப்பெறாதவன் ஒரு நாள் அவள் உள்ள இடத்தின் வேலி பக்கமாக தன்னை காண வேண்டும் என்று நிற்பதை கண்டாள். அப்படி இந்த பக்கம் கொல்ல பக்கம் திறந்துகிட்டு வர்றா கதவை. இந்த காட்சியை நடிச்சு காட்டுறார் திருவள்ளுவர். அப்படி வர்றா, எடுத்துட்டு கொடுத்த இப்படி பார்க்கறான். அங்க நிக்கிறான் என்னுடைய காதலன். இதை காட்சிப்படுத்துகிறார். எந்த அழகு பாருங்க. கண்டது மட்டும் ஒரு நாள் அலர் மட்டும் திங்களை பாம்பு கொண்டற்று. தலைவி சந்திப்பால் ஏற்பட்ட வதந்தி எங்கு பரவியதால் விரைவில் அவன் தன்னை மணந்து கொண்டு கற்பியல் வாழ்வினை தொடங்க வேண்டும் என்ற கருத்தில் அவன் செவியில் படும்படி தோழிக்கு சொல்லியதாக. இப்ப பாத்தீங்கன்னா, இது நான் சொன்னா தெரியல, சொன்னேன்னு நினைக்கிறேன். தன்னுடைய கருத்தை
நேரடியாக தலைவிக்கு சொல்லாமல், தலைவி தன்னுடைய கருத்தை நேரடியாக தலைவனுக்கு சொல்லாமல் தலைவியிடம் சொல்லுவார்கள். இவங்க 2 பேரும் அவர்களை பற்றி பேசுகிறார்கள், இதுக்கு நாம என்ன இடையிலே என்று அந்த தோழி நினைப்பாளாம். அந்த கருத்து தான் இங்கே ஒரு நாள் சந்திப்பிற்கே ஒரு பெண்டிர் அலர் வீசுகிறாரே என்று தலைவி ஏங்குகிறார். பல நாள் தலைவனை சந்தித்திருப்பினும் களவொழுக்கத்தின் அச்சமும் அபாயமும் கருதி ஒரு நாள் கண்டது என்று உரைக்கிறாள். அச்சம் காரணமாக அப்படி சொல்றா. ஒரு நாள் தான் பார்த்த முடியும், பல நாள் பார்த்திருக்கிறாங்க 2 பேரும். ஊர் மக்கள் குறிப்பாக கவ்வை பெண்டிர் வெறும் வாய் மெல்லுதற்கு அவல் கிடைத்தார் போன்று எங்கும் செய்தியை விளம்பரப்படுத்தி பேசுவதால் துணுக்கூற்றாள் தலைவி. கொஞ்சம் அவளுக்கு நாணம் இருக்குது இல்லையா? பெண்களுக்கு இயல்பாக வருகிறேன் நான். என்னடா அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வகையில இன்பம், ஒரு வகையில இந்த மாதிரி நினைச்சு பார்க்கிறான். இவன் ஏன் நாள் கடத்துகிறான் என்பதால் அப்படி நினைக்கிறான். அலர் தூற்றுவதால் அவளுக்கும் இன்பம் தான் என்றாலும் இது நாள் கடந்து கொண்டே போவதனால் அவளுக்கு ஒரு வகையிலே மனதிலே ஒரு 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 துணுக்கு ஏற்படுகிறது. அதனால சொல்லுகிறார், துணுக்குற்றால் தலைவி. அதனால் தலைவன் கலைவிற்கு முற்றுப்புள்ளி வைத்து தமரோடு பூந்து மனம் பேசி முடித்தல் வேண்டும் என்ற நோக்கத்தில் அவள் கூற்று துணிக்கிறது. எங்களை பாம்பு கொள்ளுதல் இந்த நாளில் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுகிறது. விசும்பில் திங்கள் யாவர் கண்ணுக்கும் புலப்பட்டு தோன்றும், அதுவும் ஓராண்டில் எப்பொழுதோ அரிய நிகழ்வாக தோன்றும் சந்திர கிரகண நிகழ்ச்சியை கண்ணுற்றுவர், அதனை பற்றி பெரிதும் பேசுவர். அதுபோல் தலைவனுடன் தலைவியின் காதல் உறவு அலராக பேசப்படுகிறது இந்த சந்திர கிரகணம் தோன்றுவதை போல என்று இந்த இடத்திலே இந்த இந்த கருத்தையும் இடையில் சொல்லி இதை இளங்குமரனார் சொல்றாரு, செம்பாம்பு கிழிந்து கரும்பாம்பு ராகு என்று. இப்ப ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். இப்ப இந்த நம்ம ஆட்கள் சாமி கும்பிடுறேன்னு 9 கிரகணத்துக்கும் போறான் பாருங்க. 7 சூரியனுக்கு சூரியனார் கோயில், இப்படி செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் என்று. அதெல்லாம் கூடாதுன்னு நம்மால் பாடியிருக்காரு திருஞான சம்பந்தர் பாடுறாரு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 7 கிரகணம். சனி பாம்பு 2 என்று சொல்லுகிறார். அதான் செம்பாம்பு கரும்பாம்பு ராகு கேது இந்த 9 கிரகணங்களை என்று திருஞான சம்பந்தர் கூறுகிறார். நன்றி, வணக்கம். நாம் இன்று 115வது அதிகாரம் 7ஆம் குறள் தொடர வேண்டும். ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய். ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய். எந்நோய் காமநோய். இக்காமநோய் எனப்படும் பயிர் இவ் ஊர் பெண்கள் பேசும் அலர் சொற்கள் இருவாகவும் அவற்றை கேட்டு தாய் பேசும் வச உரைகள் நீராகவும் நாள்தோறும் வளர்வதாயிற்று. எந்த தாயும் உன் மகள் இப்படி இருக்கிறாள் என்று கேட்டதனால என்னடி இந்த காரியம் செய்து விட்டாய் என்று ஒரு கொட்டு வைக்கிறான். அதான் அவளுடைய வச உரைகள் நீராக பாய்கிறது. ஊரவர் பேசுகிற ஏசுகிற சொற்கள் இக்காமனோ எனப்படும் பயிர் இவ்வூர் பெண்டிர் பேசும் அலர் சொற்கள் இருவாகவும் அவற்றை கேட்டு தாய் பேசும் வச உரைகள் நீராகவும் நாள்தோறும் வளர்வதாக ஆகிவிட்டது. ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய். கவ்வை பேர் அலர். அலர் என்பது தூற்றுவது. பலரும் பலவாறு பேசுவார்கள். இது இயற்கை. எரு என்பது உரம். அப்புறம் இந்த அம்மா மகளை கடிந்து உரைக்கிற செயல் தண்ணீர். இந்த செயலானது நீண்டு வளரும். அந்த பயிர் வளர்வதை போல இந்த செயலானது நீண்டு வளரும் என்று உவமையாக கூட்டுகிறார். நோய் காமநோய். அலர் உரைகளை எருநீர் என்றதனால் நோயை பயிராக கொள்ள என்று உரையாசிரியர் கூறுகிறார். இக்குறளனை ஆழ்ந்து பயின்ற நம்மாழ்வார். 12 ஆழ்வார்கள்ல நாம ஏற்கனவே திருமங்கை ஆழ்வார் சொன்னதை பார்த்தோம்.
நாயகன் நாயகி பாவம் என்று. இங்கே இன்னொரு ஆழ்வார் நம்மாழ்வாரும் அதே போன்று நாயகன் நாயகி பாவம், கண்ணனை நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் சொல்லுகின்ற இந்த குரலுக்கு ஏற்ற மாதிரியான அந்த திவ்ய பிரபந்தத்தை அவர் ஏற்றியிருக்கிறார். ஊரவர் கவ்வை எரிவிட்டு, இது அவர் பாடல். அன்னை சொல் நீர் மடுத்து, அப்படியே திருக்குறள் கருத்தை எடுத்து போட்டிருக்காரு பாருங்க. ஊரவர் கவ்வை எருவிட்டு அன்னை சொல் நீர் மடுத்து ஈர நெல் வித்தி முளைத்த நெஞ்ச பெருஞ்செய்யுள் பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காரமர் மேனி நம் கண்ணன் தோழி கடியனே என்று பாடுகிறார். அந்த அது கரை புரண்டு போகுதுன்னு சொல்றாங்க. அது கரை புரண்டு போறது ஆற்று வெள்ளம். இங்க கடல் புறைய விளைவித்த அப்படிங்கிறார். இவரு சமுத்திரம் என்பார் சமஸ்கிருதத்துல. அந்த கடல் அலைகள் எல்லை இல்லாத, வானமும் எல்லை இல்லாதது, கடலும் எல்லை இல்லாதது. அதனால அவ்வளவு பெரிய காதல், அன்பு, பேரன்பு கொண்டிருக்கிறார். ஊரவர் கவ்வை எருவிட்டு அன்னை சொல் நீர் மடுத்து ஈரநல் வித்தி முளைத்த நெஞ்ச பெருஞ்செய்யுள் பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காரமர் மேனி நம் கண்ணன் தோழி. அவன் கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் அல்லவா. அவனுடைய நிறம் கரு நிறம் தான் அந்த கடல் நீராகிவிட்டது என்று சொல்வார்கள். இங்கே காரமர் மேனி கண்ணன் தோழி என்று தன்னுடைய தோழியிடம் நாயகி பாவத்தில் இருக்கிற நம்மாழ்வார் சொல்லுகிறார். காரமர் மேனி, காரமர் மேனி என்ற கருப்பா இருண்ட திருமேனி, அது அழகு கடியனே என்று முடிக்கிறார். நம்மாழ்வார் தம்மை காதலியாக வைத்து திருமால் மீது பெருமாள் கொண்டு, பெருமாள்னாக முதல் நகரம் போடணும், பெருமாள்னா பெரிய மயக்கம், கண்ணன் மீது பேரன்பால் ஏற்பட்ட பெரிய மயக்கம், பெருமாள் கொண்டு அப்பெருமான் அருள் இருக்கும் காதல் நிலையை இதன்கண் ஊன்றி உணர்வோம் இந்த பாடல் மீது. அலரஞ்சேன் அன்னையும் கேளேன் என தன் காமநிலை இங்கனம் காண உரைத்தது தலைவனோடு விரைந்து கூட்டி வைக்க வேண்டும் என்பதற்காக. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அம்மா இடிக்கிறாள், அந்த என்னடி பண்ணிட்டு எப்படி ஒரு காரியத்தை ஊரெல்லாம் பேசுறா, எனக்கு அவமானமா இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு அவமானம் என்று அவள் சொல்லுகிறாள். அதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேங்கிறா. அலர் அஞ்சேன், அன்னை சொல்கிற சொல்லையும் நான் கேட்க மாட்டேன். அலர் மீறி அன்னை சீரிய பொழுது தலைவனுடன் கூடி ஒரு தலைவி வெளியேற துணிந்தமையை இதில் உணர்ந்து கொள்க. அவள் வெளியேற துணிந்து விட்டாள். காதலுடையார் தம் காதலர்வால் போதல் ஒருவர் என்பதாம். போயிடுவா, உடன்போக்கு போற, உடன்போக்குன்னு பேர். இப்ப இட்டுக்குன்னு போனான்னு சொல்லுவான். சென்னையில அந்த காலத்துல 1974 சென்னை போன போது அவன் இசுன்னு போனான்னு சொல்லுவான். அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வர்ற போது இட்டுக்குன்னு போனான்னு சொல்லுவான். வடார்காட்டிலே அந்த பழக்கம் உண்டு. இந்த வார்த்தை, இந்த சொல் இருக்கிறதே, இட்டு செல்லுதல், அடைத்து கொண்டு செல்லுதல் என்பதை இட்டுக்குன்னு போனான்னு சொல்லுவான். இப்போ அந்த வார்த்தை உண்டு. இப்ப அந்த இஸ்துகனுங்கிறது போயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் திருந்தி விட்டார்கள். சென்னையில யாரும் இப்ப இஸ்துகன்னு போனான்னு சொல்றது இல்லை. அன்னையும் அறிந்தனல் அலரும் ஆயிற்று நன்மனை நெடுநகர் புலம்புகள உருதரும் இன்னா வாடையும் மாலையும் நம்மூர் செல்கம் எழுகமோ எய்ய என்று 5236வது பாடல் இந்த திருக்குறளை வலியுறுத்துவதாக மிகச்சிறப்பாக அறிந்திருக்கிறது. அன்னையும் அறிந்தனள் அலரும் ஆயிற்று நன்மனை நெடுநகர் புலம்புகொள உருதரும் இன்னா வாடையும் மலையும் நும்மூர் செல்கம் எழுகமோ தெய்ய என்று 500 பாடலும் சொல்லுகிறது. இப்ப அந்த குறளை திரும்ப பாருங்கள். 7ஆம் குறள்.
ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய். அழகு அழகு. அடுத்து 8. நெய்யால் எரி நுதுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். நெய்யால் எரி நுதுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். அதாவது எரியிற கொல்லில நெய்ய ஊத்துனா எப்படி கொழுந்து விட்டு எரியும், அது போலதான் இந்த அலர் என்பதை சொல்லுவது இந்த குறள். பெருகி வரும் காமமாகிய பெரும் துன்பத்தை அலர் தூற்றுதலால் அழித்து விடலாம் என்பது எரியும் தீயை நெய்யூற்றி அணைத்து விடலாம் என நினைப்பதற்கு ஒப்பானது என்பது அதனுடைய நுண்பொருள். நெய்யால் எரி நுதுப்பேம் என்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். காமம் ஒரு நெருப்பு, அலர் சொற்கள் நெய். கனன்று கொண்டிருக்கும் காமத்தினை ஊர்பெண்டிரின் அலசொற்கள் மிகுவிக்குமே தவிர தனியே செய்யாது. அவர்கள் தூற்ற தூற்ற இந்த காதலன் காதலியருக்கு மனதிலே ஒரு உறுதிப்பாடு நிகழ்கிறது. அவர்கள் பாட்டுக்கு தூற்றட்டும், அதை நாம் மெய்ப்பிக்க வேண்டும். நம் காதலை உண்மை காதல் என்று மெய்ப்பிக்க வேண்டும் என்று இருவரும் நினைக்கிறார்கள். நுதுப்புதல் என்றால் அவித்தல். தண்ணீர் விட்டா அணையும், நெய் ஊத்துனா அது தனியே செய்ய முடியாது. நம் அன்னை தடுக்கவே ஊரார் இப்படி பழிதூற்றுவதாக கருதுகிறாள் தலை. அதுல ஒரு சமூக ஒழுக்கம் இருக்குது. எல்லாம் அப்படியே போயிட்டு இருந்தா அந்த ஊருக்கார என்ன பண்ணணும், என்னடா நம்ம ஊர் பசங்களாம் இப்படி இருக்கான், எல்லாரும் அவன் விரும்பினவனை எழுதுகிட்டு போயிட்டானா நமக்கு என்ன வேலை என்பதை போல ஒரு சமூக ஒழுக்கம் கருதியும் அவர்கள் தடுப்பார்கள். அவர்கள் அலர் தூற்றுவதில் இப்படியும் ஒரு காரணம் இருக்கிறது. அவர்கள் தூற்ற வேண்டும் என்று கருதுவது ஒரு வகை. அதுல சில பேர் துன்பப்படுவதை பார்த்து இன்பம் அடைவான், சில பேர் இன்பமாக இருக்கிறத பார்த்து இவனுக்கு பொறுக்காது. மூன்றாவதாக, இதான் முதலாவதாக சொல்ல வேண்டியது, சமூக ஒழுக்கம் கருதுகிற பெருமக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இப்படி ஒழுக்கம் கெட்டு போனால் என்ன, ஒழுக்கம் கெடுவதென்று ஆனால் அவர்கள் நினைப்பது சமூக ஒழுக்கம் என்ற ஒரு நியதி இல்லாமல் போய்விடும். இப்படியே போய்கொண்டிருந்தால் சமூக ஒழுக்கம் என்பது இல்லாமல் போய்விடும் என்பதற்காகவும் அவர்கள் அதை தடுப்பார்கள். இப்படி 3 விதமாக இருக்கிறது. ஆனால் தலைவியின் எண்ண ஓட்டம் இப்படி இருக்கிறது. இப்படி தாம் கூறும் பழிச்சொற்களாம் காதலை தனித்து விடலாம் என ஊரார் நினைக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய அலர்மொழியால் எங்கள் காதல் மேலும் வளர்கிறது என்று அவள் சொல்லுகிறாள். அதற்குதான் அந்த ஓமை. தண்ணி ஊற்றி அணைக்கலாம், கூப்பிட்டு பேசணும், அவங்கள ஓட விட்டுறப்படாது. இந்த சமூக ஒழுக்கம் கருதுகிற பெருமக்கள் அவர்களை அழைத்து அல்லது அவர்களுடைய பெற்றோர்களை அழைத்து 2 பேர் வீட்டாரும் பேச வேண்டும் என்கிற தண்ணீர் ஊற்றி அணைக்க வேண்டுமே தவிர தூற்றிக்கொண்டே இருந்தால் அது கொழுந்து விட்டு எரியும் என்பதைத்தான் இந்த குறள் மூலமாக திருவள்ளுவர் சொல்லுகிறார். அலர்மொழியால் எங்கள் காதல் மேலும் வளர்கிறதே தவிர குறைவதில்லை. எரியும் தீயை எண்ணெய் ஊற்றி அணைத்துவிட நினைக்கிறார்களே, இது முடியுமா என்று தலைவி கேட்கிறாள். நெய் ஊற்ற ஊற்ற தீயின் தழல் நெய்யை ஏற்று மேலும் கொழுந்து விட்டு எரியும், அவ்வாறே எங்கள் காதலும் இவர்கள் பேச பேச வளரும் என்று எச்சரிக்கிறாள் தலைவி. நெய்யால் ஏறி நுதுப்பேம் என்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். பெருகி வரும் காமமாகிய பெரும் துன்பத்தை அலர் தூற்றுதலால் அழித்து விடலாம் என்பது எரியும் தீயை நெய்யூற்றி அணைத்து விடலாம் என நினைப்பதற்கு ஒப்பாகும். இது 8ஆம் குறள். நெய்யால் எரி நுதுப்பேம் என்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். அடுத்து 9. அலர் காண ஒல்வதோ, அலர் காண ஒல்வதோ அஞ்சல் ஓம்பென்றார் பலர் நாண நீத்த கடை. அஞ்சல் ஓம்பென்றால்
பலர் நாண நீத்த கடை அலர் நாண உள்வதோ. அப்படி போட்ட பொருள். முன்பு வந்து கலந்த போது உன்னை என்றும் பிரியேன், யாதும் அஞ்சாதே என்று ஆதரித்து நின்ற காதலர் பின்பு பலரும் நாணும்படி கைவிட்டபடியினாலே இனி அலருக்கு நாணுதல் கூடாது என்பதாம். முன்பு வந்து கலந்தபோது உன்னை என்றும் பிரியேன், யாதும் அஞ்சாதே என்று ஆதரித்து சொன்ன காதலன் பின்பு பலரும் நாணும்படி கைவிட்டபடியால் இனி அலருக்கு நாணுதல் கூடாது என்று அவள் நினைக்கிறாள். நின்னை யாண்டும் கைவிடேன், நீ யாதும் அஞ்சேல். அஞ்சல் ஓம்பு என்றார் குறள். அஞ்சல் ஓம்பு என்றார். பலர் நாண நீத்த கடை. தலைவியை தேற்றி இருக்கும் நிலைவியை உணர்த்தி நிற்றல் பார்ப்பீர்களாக. இவ்வாறு உறுதி கூறிய அவர் காதலர் உடன் வந்து பேணாமல் உலகம் நகைக்கும்படி என்னை உளைய விட்டு போனால் இனி என் நிலைமை என்னாகும் என தலைவி துணிவு கொண்டாள். மெய்தொட்ட காதலன் கைவிட்டகளின் ஊரலரை நாணாமல் காதலி அவன் பின் போவாள். உடன்போக்காக போய்விடுவாள் என்பதைத்தான் இந்த குறள் வலியுறுத்துகிறது. அலர் நாண உள்வதோ. அஞ்சல் ஓம்பென்றார் பலர் நாண நீத்த கடை. 10ஆம் குறள் 150. தாம் வேண்டின் நல்குவர் காதலர், யாம் வேண்டும் கவ்வை பெருக்கும் இவ்வூர். தாம் வேண்டின் நல்குவர் காதலர், யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர். உடன் போவதற்கு ஏதுவாக யாம் விரும்பும் அவர் சொற்களை இவ்வூரார் எழுப்புவர். அதனால் நம் காதலர் தாமும் நம் வேண்டுகோளினை ஏற்பார் என்று அமைதி அடைகிறார். இப்படி அலர் தூற்றுவதனாலே 2 பேத்துக்கும் தான் பழி வந்துவிடும் என்பதனால தம்முடைய வேண்டுகோளை அவர் ஏற்பார் என்று இவள் நினைக்கிறாள். அது எப்படின்னா, அது தலைவியிடம் பேசுகிறார். நம்ம முன்பே சில குறள்களிலே பார்த்திருக்கிறோம். நேரடியா தலைவன் ஒரு பக்கம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு தூரத்துல ஒரு 30-40 அடியில அல்லது ஒரு 20 அடி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் கேட்குமாறு தோழியிடம் அவள் சொல்லுகிறாள். ஊரார் அலர்மொழியினின்றும் தப்புதற்குரிய வழிகளில் உடன்போக்கு ஒன்று. அது எப்பொழுது வாய்க்கும்? மக்கள் அலர்மொழி பேச பேச அதனை கேட்கவும் பொறுக்கவும் முடியாமல் ஊரை விட்டு செலவு மேற்கொள்ள வேண்டும். செலவு என்பது பயணம். 2 பேரும் பயணம் பண்ணிட வேண்டியது. ஊரை விட்டு செலவு மேற்கொள்ள வேண்டும் என்று தலைவி கூறிய வழி தலைவன் உடன்படுவான். காதலர் நல்குவர் என்று வருகிறது அல்லவா? தாம் வேண்டின் நல்குவர் காதலர், காதலர் நல்குவர் என்று நம்புகிறாள். இப்ப தலைவியை காண வந்த தலைவன் ஒரு புறமாக கண்ணில் படும்படி நிற்றலை கண்ட தலைவி என்ன நடக்குதுன்னு பார்க்கிற. அவங்க என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக ஒரு 20 அடி தூரத்தில் நிற்கிறான். தோழிக்கு உரைப்பவள் போல் அவன் செவியில் சேரும்படி உரத்து கூறியதாக இக்குறளின் பொருண்மை உள்ளது என்பதுதான் கருத்து. தாம் வேண்டின் நல்குவர் காதலர். உடன் போவதற்கு, அதாவது தாம் வேண்டின் என்றால் தாம் அவனோடு உடன் செல்வதற்கு விரும்புகிறேன் என்கிற தன்னுடைய கருத்தை தோழியின் மூலமாக அவனுக்கு அறிவுறுத்துகிறார். இது ஒரு நாடக காட்சி மாதிரி. 3 பேரும் நிக்கிறாங்க. டேய், நான் உன் கூட வந்துடுறேன், நீ நேரங்காலம் குறிப்பிட்டுக்கொள், எங்கு செல்லலாம் என்பதை நீ முடிவு செய்து கொள் என்று அவனுக்கு பச்சை குடி காட்டுகிறார். இதான் தாம் வேண்டேன், நான் உடன்போக்குக்கு தயாராக இருக்கிறேன் என்பதை காதலர் நல்குவர், காதலர் முடிவெடுப்பார் என்று இவள் சொல்லுகிறார். யார் மூலமாக? தோழி அங்கு நிற்கிறார் அவள் பக்கத்திலே. தோழிக்கு சொல்வதை போல இவள், நான் அநியமாக இருக்கிறேன், நாம் கிளம்பலாம், நேரம் குறிக்கணும், நாள் குறிக்கணும், நேரம் குறிக்கணும், எங்க போய் செட்டில் ஆக வேண்டும் என்பதை நீ முடிவு செய்து கொள்ள வேண்டும், உடன்போக்கு சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பச்சை குடி காட்டுகிறாள் இந்த கடைசி குறளிலே. தாம் வேண்டின் நல்குவர் காதலர், யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர். இதனுடைய முடிவான கருத்து,
உண்மை காதல் ஊரார் பழியால் வெல்லும். இவர்கள் அலர் தூற்றியதனாலே அது வெற்றி பெறும் என்பதுதான் இந்த 10 குறள்களினுடைய முடிந்த கருத்து. உண்மை காதல் ஊரார் பழியால் வெல்லும். இங்கே பழி என்பது அலர்.